ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மேக்ஸிமம் ஃபன் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாப்பி ப்ளே டைம். ஸோ நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க, டே என்னடா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு. ஆமாங்க கைஸ், கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஸ்கூல் தான். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுனால என்னால் வீடியோவே போட முடியல. ஸோ இது வந்து குவார்ட்டர்லி லீவுன்றதுனால அடுத்த 10 நாளைக்கு கண்டினியூஸாக வீடியோ வரும். அதுக்கடுத்து திருப்பி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வீடியோ போட மாட்டியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். உங்கள் ஃபோனுக்கு தினமும் வீடியோ வரணும்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நியூ கேம் கொடுத்துப்போம் கைஸ். ஐயோ, இவன் வர வந்துடுவானே கைஸ். இந்த கேமை முடிக்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட 6 தடவை ட்ரை பண்ணிட்டேன். அதில் ஒரே ஒரு அட்டம்ப்டில் தான் முடித்தேன். அதுவும் இப்போ லாஸ்ட் அட்டம்ப்ட்டு. இப்போ அடுத்ததாக இந்த வாட்டி நம்மளால் கேமை முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஸோ நிறைய பேர் எடுத்த உடனே இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போயிடுவீங்க. இதை போடணும். ஸோ நம்மளுக்கு இப்போ கோடு தெரியணும். ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எதிர்க்க இங்கே கிஃப்ட் ஷாப்னு ஒரு இடம் இருக்கா, அது உள்ள சீக்கிரமாக போயின்னு சட்டுன்னு கதவு திறந்தா இந்த இடத்துல ரயில் ஓடுது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுக்கான க்ளூ. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரயில் என்ன கலரில் இருக்குது பாருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் கோடு, க்ரீனு. இது வந்து ஒரு மாதிரி பிங்க் அண்ட் இதுவாக இருக்கா, என்னடா அது கீழே இடிக்குது. இப்போ அதை வந்து லைட் பிங்க்குன்னு எடுத்துக்கலாம். க்ரீனு, லைட் பிங்க்கு, எல்லோ, ரெட்டு. ஓகே, க்ரீனு, லைட் பிங்க்கு, எல்லோ, ரெட்டு. ஸோ இதுதான் பாஸ்வேர்டு. சீக்கிரம். எஸ், க்ரீனு, லைட் பிங்க்கு, எல்லோ, ரெட்டு. இதுதான் கைஸ் பாஸ்வேர்டு. ஸோ இப்போ இங்கேருந்து எக்ஸிட் ஆனீங்கன்னா கதவு திறந்துடும். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு டிவிடி தேவைப்படுது. எடுத்து போடுவோம்ல. என்ன சொல்கிறாங்க, ப்ளே டைம் கோ அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு கிராப் பேக்கா. 2 கை வச்சுட்ருக்கோமா, நம்ம வந்து அதோட ஸ்ட்ராப்ஸை டைட்டன் பண்ணிக்கணுமா. அதாவது வந்து அது நம்ம மேலே ஹோல்ட் ஆகி நிற்கிறதுக்காக ஷோல்டரில் வந்து நம்ம பேக் மாட்டுவோம்ல, அந்த மாதிரி இதை மாட்டிக்கணும்னு சொல்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் எதை வேணால் புல் பண்ண முடியுமா, ரெட்ராக்ட் பண்ண முடியுமா, அதாவது தள்ளியும் விட முடியுமா, கிட்ட இழுக்கவும் முடியுமா. கிட்ட இழுக்கணும்னா அது வந்து பட்டுட்ட பிறகு வந்து இது வைக்கணும்னு சொல்கிறாங்க, ஹோல்ட் பண்ணோம். இது இன்ஜுரிஸை இது பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதான். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, இன்ஜுரிஸ் கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நான் என்னத்துக்கு சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா நம்ம என்ன யூஸாக பண்ண போகிறோம். யூஸ் யுவர் கிராப் பேக் ரெஸ்பான்சிபிள். எனக்கு வேறு வாய் பயங்கரமாக குளருது. சரி பார்த்துக்கலாம். ஓகே, திறந்துட்டாங்கயா. எட்ரா அதை. எனக்கு இதுதான் கைஸ் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஷாக் ஆச்சு. எடுத்த உடனே ரெண்டுமே கொடுக்க மாட்டேறானுங்க. ஒன்னே ஒன்று கொடுத்துட்டு ஒன்று போய் கண்டுபிடிச்சிக்கோடான்றானுங்க. ஐயோ, இது வேற இந்த கேம் விளையாடினாலே இது ஒரு பக்குடா. ஐயோ, வந்துருச்சு. ஓகே, வெல்கம். கைஸ், என்ன கைஸ் இது, நம்மளுக்கு வந்த சோதனையை பாருங்க. அப்பா போய் தொலைஞ்சுது. நல்லா ஸ்மூத்தாக இது பண்ணணும், அப்போ தான் சீக்கிரமாக இந்த கேமை முடிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ லென்ட்டு அதிகமாகாமல் பார்த்துக்கணும். சீக்கிரமாக முடிச்சிடலாம் இந்த கேமை. என்ன கேட்டிங்கன்னா முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இது எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். இதோ இவன் இருக்கான் பாருங்களேன், நல்லா மாதிரி இருக்கான்ல, லாஸ்ட்டில் ஒரு மாதிரி வருவான் பாருங்களேன், அந்த லெவலை முடிக்கிறதுக்கு தான் நான் 6 வாட்டி பாடுபட்டதே. அதில் லாஸ்ட்டு ஒரே வாட்டி தான் முடித்தேன். ஐயோ, இது வேறையா. இப்போ இது பவர் வேற கட் ஆயிடுச்சு. இதுக்கு சாவி எங்கேயோ இருக்குமே. எங்கே இதோட சாவி? இதோ இங்கே இருக்குது பாருங்க. எறா அதை கரெக்டாக எடுத்தாச்சு. ஓகே, சாவி கிடச்சிருச்சா. இப்போ இது யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து இது யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை கூட இது பண்ண முடியுமா, கனெக்ட் பண்ண முடியுமா.
ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுல நம்பர் 1ன்னு கொடுத்துருக்கத ஹோல்ட் பண்ணினு இந்த கம்பியில இது பண்ணோன்னு இது லைட் எரிஞ்சிச்சுன்னா இல்ல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது இதுதான். ஓகே கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. பாத்தீங்களா, கொடுத்த உடனே இவன் எஸ்கேப் ஆயிட்டான். எங்க போனான்னு தெரியல. ஓகே இங்க 2 கை தேவைப்படுது. நம்மளுக்கு ஒரு கையே போதும். இதை இங்க வச்சுட்டு ஓப்பன் 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 ஆயிடுச்சு. ஏய் ஏய் நான் இப்போ என்னமோ ஒரு கை இங்க போனதை பார்த்தேன். இதோ இந்த இடத்துல கை வச்சுன்னு அப்படியே தடவின்னு போச்சு. அதான் பாக்குறேனா இல்ல ஏற்கனவே பார்த்தனான்னு ஒன்றும் தெரில. சரி ஓகே பாருங்களேன், இவனையே தான் ஃபுல்லா வரைஞ்சி வச்சிருப்பாங்க. இந்த கேம்ல 4 என்னடா ஆச்சு. ஓஹோ நெட் லேக். இந்த கேம்ல 4 பார்ட் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் 2 பார்ட் மட்டும்தான் ஹேங் ஆகாம லேக் ஆகாம வரும்னு சொல்லிக்கிறாங்க. 3ஆவதும் 4ஆவதும் பயங்கரமான லேக். அதுவும் 4ஆவது பிசியில் விளையாடினாலே பயங்கரமா லேக் ஆகுமா. பாத்தீங்களா கைஸ், இப்போ யாரோ சிரிச்சாங்க. இப்போ நான் இப்போ வந்து கேட்டு இருக்கும் போது சிரிச்ச இது வந்துச்சு. சரி ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு இந்த 2வது கை தேவைப்படும். அந்த இடத்துல நம்ம ஒரு இது பாக்ஸ் மாதிரி லைட் எரியுற பாக்ஸ் வச்சிருப்போம். அந்த மாதிரி நம்மளுக்கு இன்னும் 3 தேவைப்படும். அதுல 1 கிடைச்சிச்சு, இன்னும் 2 இருக்கா. இந்த 2க்கு எங்க போறது. அதோ அங்க ஒண்ணு இருக்கு. ஏய் எறாத. ஐயோ இதை ஏன்டா எடுக்கிற, அதை எறா. ஓகே இங்க 3வது இருக்கு. அப்படியே உள்ள போ. உள்ள போடா. உள்ள போக மாட்டியாடா நீ. நான் அதுக்கு தனியா உள்ள போய் எடுக்கணுமாடா. விடு விடு விடு. எப்படிக்கா உள்ள போகுது. ஓ சரி எப்படிக்கா உள்ள போகுது. நானு எப்படிக்கா உள்ள போலான்னு பார்த்தா இடிக்குது. டேய் நான் அதுக்கு இப்படிக்காவே வந்திருப்பேனே. எப்படிக்கா தான்டா உள்ள போறது. அப்பா போயிட்டேன். எப்படியோ லேக்ல உள்ள வந்துட்டேன். அப்போ வெளியும் வந்துட்டேன். சரி ஓகே கதவை துறை துறை திறந்து முடிச்சாச்சு. இந்த கதவு ஓப்பன் ஆகுது இப்போ. ஆல்வேஸ் ஓப்பன் ஆகும் போல இந்த கதவு. சரி ஓகே ஒன்று 2 3 இது வரட்டும். நம்ம அதுக்குள்ள கீழே போகலாம். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, அதை மட்டும் கிளியர் பண்ணி நான் வந்துடலாம். இப்போ நம்ம வந்த கதவு திறக்குது. இது உள்ளேயே போனா அந்த கதவு திறக்குமா. இந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். பாருங்க உஷாரா மூடி வச்சுட்டானுங்க. ஏன்னா அந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்டே பார்த்துருந்தீங்கன்னா இந்த ப்ளூ ஹேண்டோ ரெட் ஹேண்டோ வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருந்திருக்கும். ஸோ இப்போ அந்த ஏரியா திறந்துருந்தா சில பேர் உஷாரா அந்த இடத்துல வச்சிருவானுங்கன்னு சொல்லிட்டு மூடிட்டானுங்க. நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்டே நம்ம பார்த்துருப்போம் ப்ளூ ஹேண்டோ ரெட் ஹேண்டோ வைக்கிற மாதிரி ஒரு டோர் இருந்தது. ஏய் கண்ட்ரோல் சொல்லுங்க, வர மாட்டேங்குதே. வந்துரு. அப்பா இது ஒண்ணு. டேஞ்சர் டு நாட் என்டர். நீ டு நாட் என்டர்ன்னு தாண்டா நான் உள்ள போவேனே. என்ன வேணா பண்ணிக்கோடா. ஏய் கதவு தர. ஏய் ஏன்டா அவன் குனிஞ்சி போ வேண்டா. ஓகே சொல்லுன்னு வந்தாச்சு. இந்த சைடு வந்து நம்ம இப்போ இங்க ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ட் பண்ணோம். இப்படி சுத்தின்னு தான் வரணும். ஏன்னா இது பாத்தீங்கன்னா இதுல வந்து அங்க இருந்து நீங்க இப்படி ஏற நினைச்சீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதை சறுக்கி விட்டுரும் நம்மள கீழே. இப்போ எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதுல பாஸ் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ண ஞாபகம் இருக்கா. 2த்துல பாஸ் பண்ணாலே நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்துடும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணது மட்டும் இல்லாம இந்த 2ல வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். ஐயோ லேக் ஆகுதா. கனெக்ஷன் கொடுத்துறோன்னே ஹேண்ட் வந்து ரீச் பண்ணாயிடுச்சு. சரி லோடிங் இன் ப்ராக்ரஸ். சீக்கிரம் கதவு திறங்கடா. சீக்கிரம் கமான் கதவை ஓப்பன் பண்ணுங்க. இந்த ஃபோனில் விளையாடினாலே இதுதான் கதவு திறந்துட்டானுங்க. உள்ளே போயினே இருக்க வேண்டியதுதான். சட்டு போட்டுன்னு வேகமாக.
ஐயோ லேக் ஆகுது. இந்த கேம் லேக் ஆகாதுன்னு நினச்சா இறங்கினேன், என் ஃபோனுக்கே லேக் ஆகுது. இது என் ஃபோனுக்கே லேக் ஆகுது. இல்லை எப்படி சொல்கிறது, இந்த 4G ஃபோன்லலாம் ஆடினா எப்படியோ தெரியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிடுங்க, நானும் தெரிஞ்சுப்பேன் நீங்கள் எந்த ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. சரி அப்படியே மேலே ஏறலாம். நான் தான் சொல்ல மேலே ஏறலாம் ட்ரை பண்ணால் இது அப்படியே வலிக்கி விட்டுரும். ரோல் ஆகுது பார்த்தீங்களா, கீழேக்கா ரோல் ஆகுது. என்னடா இது தலை மட்டும் இருக்குது, கண்ணை மூடிய தலை. ஏய் 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 எத்துக்குண்ணா நான் இப்போ அதை இது இப்படி போ. இது அது எங்க அந்த இன்வென்ட்ரியில இருக்குமா, இன்வென்ட்ரிக்குள்ள எப்படி போறது நான்? ஐட்டம்ஸு எதுவுமே இல்லையே, அப்போ எப்படி அது திடீர்னு காணாம போச்சு? ஏதோ ஒரு மாயாஜாலம். ஓகே, நான் இது வரைக்கும் தான் வந்திருக்கேன். அதுக்கடுத்து ஒரு வாட்டி இதை தாண்டி போய் பாஸ் லெவலில் 6 வாட்டி தாண்டினேன். அப்பவும் ஒரு வாட்டி தான் ஜெயித்தேன் நான். ஓகே, நீட் பவரான் 6 வாட்டியில் ஒரு வாட்டி ஜெயிச்சதே பெரிய விஷயம். இப்போ இந்த வாட்டி ஜெயிக்க முடியுமா, அதுதான் கைஸ் கேள்வி. இந்த பசில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஏன்னா ஜாயின் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவோம், ஆனால் ஜாயினே ஆகாது. அதுதான் வந்து இந்த பசிலில் இருக்கிற இதுவே. ஓகே, இப்போ வந்து சில பேர் பண்ணுற மெயின் மிஸ்டேக்கு அப்படியே இங்கேருந்தே கனெக்ஷனை எடுத்துன்னு இப்படி போக ஆரம்பிச்சிடுவாங்க. இது தப்பு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி கனெக்ஷன் எடுத்துன்னு போனீங்கன்னா இங்கே மாட்டும். சரி அப்படியும் இல்லை ப்ரோ, இப்படி எடுக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கேருந்து எடுத்தீங்கன்னா கூட பாருங்க இந்த கம்பியில். ஓ இங்கே கம்பியா இல்லையா? ஓகே, இங்கேருந்து கூட எடுக்கலாம். இங்கே ஒரு கம்பி இருக்குன்னு நினச்சேன், இங்கேருந்து கூட எடுக்கலாம். நீங்கள் இங்கேருந்து எடுத்து இப்படி வந்துட்டு என்னன்னா ஏதோ ஒன்று தள்ளினே இருக்குது, என்ன வரல. எப்படிடா பண்ணா, எப்படி பண்ணேன் நான்? ஃபஸ்ட்டு இங்கேருந்து எடுத்தேனா? ஓகே ஓகே கைஸ், எனக்கு இப்போதான் லைட்டாக இது இப்படிக்கா போய் பார்க்கலாம். ஓகே கொஞ்சம் வந்துடுச்சு. இப்படிதான் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஓகே பண்ணிட்டோம். இப்போ பாருங்களேன் கைஸ், நான் இப்போ உங்களுக்கு ஒன்று பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இது பார்த்தீங்களா, அங்கே இருந்தவன் நம்ம இங்கே வந்துட்டோம். இப்போ வந்து இங்கேருந்து எகிரி குதிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கீழே போனோடனே நம்மளுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடும். பாருங்க பாருங்க, ஸ்லோ ஆயிட்டோமா, தலை சுத்துது. ஆப்பா திருப்பி வந்துட்டோம். இப்போ என்னத்துக்கு நம்ம இவ்வளோ ரகலை பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னா இதில் எழுதியிருக்கிற மாதிரி நோபடி லீவ்ஸ் வித்தவுட் எ டாய். ஸோ நம்ம இப்போ ஒரு டாயை கிரியேட் பண்ணணும். அதனால தான் இப்போ வந்து இவ்வளோ இது பிரச்சனையே. இதெல்லாம் கொடுக்கலன்னா நான் எப்போ ஜெயிச்சிருப்பேன். அப்படிலாம் சொல்ல முடியாது, கடைசியில் எண்டிங் ட்விஸ்ட் வைப்பானுங்க, யாருக்கு தெரியும். ஓகே, இப்போ இவ்வளோ ப்ராசஸ் தாண்டி பொறுமையாக வரும். அப்படி போய் இப்படி வந்து இது உள்ளே போய் அப்படிக்கா வந்து இது வாய் வழியாக வெளியே வந்து இங்கே நிற்கும். அது வரைக்கும் போர் அடிக்கும். சரி கைஸ், அது வரைக்கும் இதை வச்சு சும்மா விளையாடாவது இருக்கலாம். இப்போ வேற கரெக்டாக லீவுக்கு மேட்சஸ் வருது. நேற்று இந்தியா விசஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் நடந்தது. சூப்பர் ஓவருக்கு போய் இந்தியா ஜெயிச்சிருக்குது, எவ்வளோ பெரிய விஷயம். ஃபைனல்ஸ் இந்தியா விசஸ் பாகிஸ்தான் வேற. ஸோ நீங்கள் கிரிக்கெட் பார்ப்பீங்களான்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரோடைய ஃபேனு, ஐபிஎல்லில் யாரோட ஃபேனு, நார்மலாக இந்தியாவில் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாருன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த பிளேயரை பிடிச்சாலும் அவங்களோட பேரை கமெண்ட் பண்ணி விடுங்க. பார்ப்போம் யார் யாருக்கு எந்தெந்த பிளேயர் பிடிச்சிருக்குன்ட்டு. ஓகே, அதுக்குள்ளே இங்கே வந்துடுச்சா? இந்த கண்ணே நான் என்னையே குறுக்குன்னு பார்த்தேன் இருக்கு. டன் டன் டன். யாரா அவன்? நான் தானா? ஒரு செகண்ட் பயந்துட்டான், அதுக்குள்ள வந்துட்டானாடா அவன்ட்டு. இந்த ஹக்கி உக்கியா அவன் பேரு, அவன் தான்.
அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துட்டு எனக்கு இந்த இடத்துல ரொம்ப டென்ஷன் ஆகுது. இதை எடுத்துன்னு போய் இப்படி வைக்கும் போது நிறைய லேக் ஆகும் கைஸ். வைக்கவே விட முடியாது, லேக் ஆகினே இருக்கும். ஸோ இப்போ இந்த கேமோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம வாங்க ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம். நீங்க நானா ஹயோகி டான் 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 டான். கைஸ் நம்ம எஸ்கேப் ஆகிட்டு போயினே இருக்கலாம், நான் அவள் தான் சொல்லுவேன். ஐயோ எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கே, கை கால்லாம் நடங்குது. கைஸ் இந்த லேக் மட்டும் இல்லை, ஐயோ அவன் தொத்தின்னு வரான்டா. இந்த லேக் மட்டும் இல்லைன்னா ஐயோ 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 பயங்கரமா இருந்திருக்கும் கேமே. இந்த லேக்னால தான் நான் இப்போ இவ்வளோ இது பண்றது, அவஸ்தைப்படுறது. வந்துட்டோமா சைடில் வந்தா பார்த்தீங்களா கைஸ், ப்ளூ கலர்ல தெரிஞ்சுது. அப்படிதான் நினைக்கிறேன். ஏய் இப்படிக்காவா சைடில் வழி போட்டு வச்சிருந்தாலே நம்ம அப்படிக்கா தான் கைஸ் போனோம். தெய்வ செய்து ஸ்ட்ரைட்டில் போயிடலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. திடீர்னு பயமுறுத்துவானுங்க. இப்படிதான் இப்போ லெஃப்டில் பூந்து போனோம். அப்பா காய்ஸ் வந்துட்டோம் கைஸ் ஃபைனல் ஸ்டேஜுக்கு. கதவு திறங்கடா. எவ்வளோ காய்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்லே, ஐயோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்லேயே நம்ம ஜெயிச்சிருக்கோம். எஸ் we did it. சாவடா நீ. ஐயோப்பா டேய் எங்கடா போற? ஃபர்ஸ்ட் அட்டம்ப்லேயே நம்ம ஜெயிச்சிரோம்னு நினைக்கிறேன். எஸ் கீழே இருந்து எகிரி குச்சலான்னு பார்த்தா முடியல. பாருங்க எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி, கொலகார ஃபேக்ட்ரி. எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்குதோ கைஸ். ரத்தம் இப்படி ஒரு அப்பாவியான பொம்மைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இதுதான் இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேரை கொலை பண்ணுச்சு. நம்ம இதை கொலை பண்ணிட்டோம். இவ்வளோ சீக்கிரம் கேமோட எண்டுக்கு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஓகே ஃபைனலாக இது எங்கே தான் கொண்டு போகுது, எங்கே தான் போனோம்? ஐயோ இது எண்டு கார்டு போட்டாச்சா இந்த வழிக்கு. ஓகே இங்கேருந்து எகிரி குச்சி பார்க்கலாமா? கீழே படிக்க தெரியுது. எகிரியே குதிக்க முடியல. எகிரி குதிக்க முடிஞ்சாவது பரவாயில்ல, நல்லா இருக்கும். அங்கே ஒரு டிவி இருக்கு, ஆனால் அதுக்கு இது எங்கே இருக்குதுன்னு தெரியல எனக்கு. இல்லை எங்கே கச்சிச்சு. இப்போ எனக்கு வந்ததை வச்சு பார்த்தா இப்போ இந்த டிவியில் இதை போட்டு பார்க்கணும். ஓகே என்ன சொல்றது, இது ஏதோ புரோட்டோடைப்பை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஆபத்தானது. இதையே தான் திருப்பி பேசினிருக்காங்க. இல்லை போங்கடா வெளியே. அது ஆபத்தாகவும் இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும். இங்கே தான் ஏதோ அதுவும் போது. என்னது நோ ரன்னு, டேஞ்சரு, டேர்ன் அரவுண்டு, நோ ஸ்டாப்பு, கோ பேக்கு, ரன்னு. எனக்கு திரும்பி போகிறதுக்கு வழி இருந்தால் நான் போக மாட்டேனாடா. நோடுற அப்படி கைஸ். என்ன கைஸ் கிளாசிக் இது மாதிரி வந்துருச்சு, வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு பக்காவான பேய் வீடு, 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது. ஓகே கோ பேக்குன்னு கோ பேக் பண்ணிடலாமா? திருப்பி லாக் ஆயிடுச்சு. அப்பா ஓகே என்ன பண்ணலாம்? சவந்துடுச்சு. டேஞ்சர் ஸ்பாட்டா கைஸ்? எதுக்கோ பின்னாடி நிற்கலாம். என்ன பண்ணிட்டோம் இப்போ நான்? எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ என்ன பண்ணுறது கைஸ்? எல்லோ கலரில் பளிச்சுன்னு இருக்கும் போதே தெரியுது அந்த கதவை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்ட்டு. என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? டே இந்த கேம் என்னடா கிரியேட்டாடா பண்ணி வச்சுருக்கீங்க? இவ்வளோ லாக் ஆகுது எப்போ கைஸ்? கேமே வெறுப்பேற்றுதா இது. நல்லா பின்னாடி வந்துடலாம். 0க்கு வரைக்கும் வந்துட்டோம், பார்த்துக்கோங்க. நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கோங்க. லைட் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன வெளியே விடு. டேய் இந்த எண்டிங்லாம் நான் பார்க்கவே இல்லையடா. டேய் அப்போ அந்த பேய் கொலை பண்ணுறதோட எண்டிங் இல்லையா? சரிதான். பாப்பி பிளே டைம் சாப்டர் 1 எ டைட் குவிஸ். ஐசக் நியூட்டன் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரா கேமை? படிக்க கூட தெரில. ஐசக் கிறிஸ்டோஃபர்சன். ஓகே
பாய் ஃப்ரம் மேக்ஸிமம் ஃபன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நான் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸ்கூல் ஆரம்பிச்சிடுச்சுன்னா சண்டே வீடியோ போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ பாய் ஃப்ரம் மேக்ஸிமம் ஃபன். பாய்.